லங்காஸ்ட்ரேலியர்களுக்கு வணக்கம். நாட்டில் பதிவான ஒரு சில முக்கியமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் உங்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியாவில் கைதான கேஎல் பத்ர பத்மி உட்பட குற்ற கும்பல் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இதில் பிரதானமாக கேஎல் பத்ர பத்மி, கொமண்டோ சலிந்த, நிலாங்க, தமிழ் லாயிரு, பெக்கோ சமான் போன்ற பெயர்களினால் அழைக்கப்படுகின்ற மிக பிரதானமாக இதுவரை இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு சவால் விட்டு வந்த, எங்களை யாராலும் பிடிக்க முடியாது என்று இலங்கை போலீஸுக்கு தொடர்ந்து சவால் விட்டு வந்த, பல ஊடகங்களுக்கு தோன்றி நேர்காணல்கள் மூலமாகவும் சவால் விட்டு வந்த இந்த குழுவினர் இப்பொழுது இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இந்த 5 பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் லங்காஸ்ட்ரீ நியூஸ் யூடியூபில் 2 நாட்களுக்கு முன்பதாக பார்த்திருப்பீர்கள். எப்படி ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எதற்கு இவர்களுக்கு பாதுகாப்பு என்று? இல்லை, நிச்சயமாக பாதுகாப்பு வழங்கியாக வேண்டும். இவர்களுக்கு பின்னால் பல உண்மைகள் மறைந்திருக்கின்றது. இனி நடத்தப்படுகின்ற இப்பொழுதே விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதல் கட்ட விசாரணையிலேயே பல தகவல்கள் கசிந்திருக்கின்றது. அந்த கசிந்த தகவல்களை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். அவர்களுடைய வாயிலிருந்து வெளியான ஒரு சில விடயங்கள், மிக முக்கியமான விடயங்களை நான் இந்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதே போல இத்தனை நாட்களாக இலங்கையில் அனைவருமே ஒரு நபரை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணை இலங்கை போலீசுக்கு இன்னமும் கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை என்று பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து பேசினார்கள். இன்று அதற்கும் ஒரு பதில் கிடைத்திருக்கின்றது. அந்த பதிலை வழங்கியவர் கேஎல் பத்ர பத்மி இப்பொழுது கைதாகி சிஐடியின் கட்டுப்பாட்டிற்குள் கைதாகி உள்ளே இருக்கிறாரே, அவர் தான் சொல்லியிருக்கின்றார். இஷாரா செவந்தி எங்கே என்று அவரை அனுப்பியதும், அந்த இஷாரா செவந்தியை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றியதும் கேஎல் பத்ர பத்மி தான். அந்த உண்மைகளை இப்பொழுது கக்கி இருக்கின்றார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்னமும் பிரதானமாக கைது செய்யப்பட வேண்டிய 18 பேர் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் பட்டியல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதையும் நான் இந்த காணொலியின் இறுதியில் அவற்றையும் நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கின்றேன். அதே போல இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. விரைவாக நாங்கள் முதலில் இந்தோனேஷியாவில் கைதான குற்ற கும்பல் கேஎல் பத்ர பத்மி, சலிந்த, நிலங்க, தமிழ் லாயிரு, பெக்கோ சமான் இவர்கள் 5 பேரையும் பிடிப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு. காரணம், நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்திருந்தது. இந்த வருடம், இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் இன்றைய நாள் சற்று முன் கூட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவானது. இக்கடோ பிரதேசத்தில் 5 பேர் வேனில் சென்றிருக்கிறார்கள். அவர்களை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் துப்பாக்கிச்சூடு ஒன்றை நடத்திவிட்டு தப்பியோடும் போது அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வேனில் பயணித்த 5 பேரில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதே போல நேற்றைய தினம் வெண்ணப்புவ பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு மிகவும் கொடூரமாக, அதை பார்ப்பதற்கு இந்த சிகாகோ போன்ற நாடுகளில் எப்படியெல்லாம் பட்ட பகலிலே மக்கள் நடமாட்டம் இருக்கும் போது எப்படி வந்து சுட்டு கொலை செய்வார்களோ அதே போன்று ஒரு நிலையை வெண்ணப்புவ பகுதியில் நேற்று நடந்த சம்பவம் மீண்டும் எங்களுக்கு நினைவு கொண்டு வருகின்றது. அது எப்படி என்றால், காரில் வருகின்றார்கள் 2 பேர் 3 பேர் வருகின்றார்கள். அதில் 2 பேர் இறங்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்ட இருவரை முட்டி மோதி அவர்களை விழ வைத்து கீழே இறங்கி அவரை தாறுமாறாக வெட்டி, கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவரை வெட்டி, அது மாத்திரமல்ல அந்த வெறி அடங்காமல் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை செய்துவிட்டு அங்கு தப்பிச் செல்கிறார்கள். தப்பிச் செல்லும் போது போலீஸ் அதிரடி நடவடிக்கையின் மூலமாக அந்த கார் சுற்றி வளைக்கப்பட்டு அதில் சென்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இப்பொழுது அது சம்பந்தமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அது ஒரு காட்சிகள், ஒரு யுவதி அதை காணொளி ஒளிப்பதிவு செய்கின்றார். அப்பாவுக்கு சொல்கிறார், அப்பா உடனே போலீஸை அழையுங்கள், போலீசாருக்கு அழையுங்கள் என்று கத்தும் வீடியோக்கள் நேற்று வைரலாக பரவுகிறது. இப்படிலாம் நடக்கிறது. அவை இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம், என்னடாப்பா இத்தனை நாட்களாக தேடப்பட்டு வந்த இந்த பாத்தாள உலக தலைவர்கள் கேஎல் பத்ர பத்மி, சலிந்த, நிலங்க, தமிழ் லாயிரு, பெக்கோ சமான் இவர்களெல்லாம் கைது செய்தும் கூடவா இன்னும் துப்பாக்கிச்சூடு நடக்கின்றது இலங்கையில் என்ற ஒரு கேள்வி எழுவது சாதாரண விடயம்தான். அவர்களை கைது செய்து உள்ளே வைத்தாலும் இவர்கள் மாத்திரமல்ல, பாத்தாள உலகம் என்பது ஒரு உலகம். அவர்கள் ஒரு தனியான உலகம். குற்ற கும்பல்கள், ஒவ்வொரு குழுவுக்கு இடையில் இடம்பெறுகின்ற மோதல், போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஏற்படுகின்ற ஒரு போட்டி. இந்த போட்டியில் நான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தாம் நினைப்பதன் காரணமாக எதிராளிகளை போட்டு தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் நாட்டில் தொடர்ந்து இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது.
இந்த வருடத்தில் இதுவரை பதிவான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எண்ணிக்கை 91, அதாவது இன்று பதிவான துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் 91 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதில் மரணங்கள் 49 பதிவாகி இருக்கிறது. காயமடைந்தவர்கள் 51 பேராக இந்த இலக்கங்கள் பதிவாகின்றது. ஆகவே இதனோடு சேர்த்து நாங்கள் பேச வந்த விடயத்தை பேசலாம். இஷாரா செவந்தி எங்கே என்ற கேள்வி இருக்கின்றது. ஆம், இஷாரா செவந்தி எங்கே என்றால், கணேமுள்ள சஞ்சீவவை நீதிமன்ற கூட்டுக்குள் வைத்து கொலை செய்ய பிப்ரவரி 19ஆம் தேதி சட்டத்தரணி போன்று வேடமணிந்து வந்த நபருக்கு உதவியவர் தான் இஷாரா செவந்தி. இருவரும் தான் நீதிமன்றத்திற்குள்ளே வந்து அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடுகிறார்கள். அந்த நாட்களில் நாங்கள் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தோம். அதில் பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் அன்று மாலை தினமே புத்தளம் பகுதியில் வைத்து. ஆனால் இஷாரா செவந்தி எங்கே என்ற கேள்வி அனைவரும் தொடர்ந்தும் கேட்டு வந்தார்கள். போலீசாரும் தேடி வந்தார்கள், கிடைக்கவில்லை. கேல் பத்ர பத்னி உறுதிப்படுத்தியிருக்கிறார். இஷாரா செவந்தி அன்றைய தினமே, அதாவது அன்றைய தினம் அல்ல, அதற்கு அடுத்த தினமே அந்த சம்பவத்தோடு அவர் நாட்டிலிருந்து வெளியேறி தப்பிச் சென்று துபாய்க்கு சென்று துபாயிலிருந்து வேறொரு நாட்டுக்கு சென்று விட்டதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இஷாரா செவந்தி இப்பொழுது நாட்டில் இல்லை என்பது உறுதியாக இருக்கின்றது. இஷாரா செவந்தி துபாய் சென்று துபாயிலிருந்து வேறொரு நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அது போலீசாருக்கு தெரியும். அவை அவற்றை இன்னமும் போலீசார் வெளியிடவில்லை. காரணம், விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணைகளுக்கு எந்த விதமான இடையூறும் நடந்துவிடக்கூடாது. இந்த குற்றவாளிகள் எங்குமே தப்பித்து விடக்கூடாது. ஆகவே தான் ஒரு சில தகவல்களை மட்டும் வெளியிட்ட போலீஸ் அதிகாரிகள், சிஐடியினர் முழுமையான தகவல்களை இன்னமும் வெளியிடவில்லை. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒவ்வொரு விடவும் வெளியே வரும். அந்த வெளிவருகின்ற விடயங்களை உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். அடுத்தது, இந்த பத்மே சலிந்த இந்த குழுவினர், இந்த குற்ற கும்பலை இலங்கைக்கு கைது செய்து கொண்டு வருவதற்கு பெரும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து 2 போலீஸ் அதிகாரிகள் தான் சென்றிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு பல்வேறு விமர்சனங்கள். இலங்கை போலீஸ் திணைக்களம் போன்ற ஒரு ஊழல் மிக்க ஒரு போலீஸ் நிலைய, மோசமான போலீஸ் எங்குமே இல்லை என்றெல்லாம் பல விமர்சனங்கள். காரணம், ஒரு போலீஸ் மாதிபர் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அப்படி ஒரு போலீஸ் மாதிபர் இருக்கின்ற போலீஸ் திணைக்களம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் என்று தான் பொதுவான விமர்சனம் இருந்தது. இப்பொழுது அது மாற்றம் பெற்றிருக்கின்றது. போலீஸ் அதிகாரிகள் எத்தனையோ பேர் இந்த ஆயுதங்களை வழங்கி, இராணுவத்தினரும் சரி, போலீஸ் அதிகாரிகளும் சரி, பலர் இந்த குற்ற கும்பல்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி இருக்கின்றார்கள். அது எல்லாமே இப்பொழுது உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. கேல் பத்ர பத்மே இப்பொழுது உண்மைகளை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கின்றார். எந்த நேரத்திலும் கேல் பத்ர பத்மே இலக்கு வைத்து கணேமுள்ள சஞ்சீவின் தரப்பு துப்பாக்கிச்சூடு நடத்தவோ அவரை கொலை செய்ய திட்டமிடலாம். ஆனால் இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களை பாதுகாத்து, இவர்களுக்கு முழுமையாக பாதுகாத்தால் மாத்திரம்தான் விசாரணைகளை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் செய்து கொண்டு செல்லலாம். விசாரணைகள் செய்வதனூடாகத்தான் இந்த குற்ற கும்பலுக்கு உதவிய அரசியல்வாதிகள் யார், போலீஸ் அதிகாரிகள் யார், இராணுவத்தினர் யார், குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் யார், இப்படியெல்லாம் வெளியே வரும். இருக்கின்றார்கள், நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒரு நெட்வொர்க்கே இயங்கி இருக்கின்றார்கள். கேல் பத்ர பத்மியை கைது செய்யும் போது 28 தொலைபேசிகள் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இந்த 28 தொலைபேசிகளையும் இந்தோனேஷிய போலீசார் இலங்கை போலீசாருக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆகவே இனி இந்த தொலைபேசிகளின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இலங்கையில் இவர்கள் மூலமாக இயங்கிய அந்த நெட்வொர்க், அந்த வலையமைப்பு முழுவதுமாக துடைத்து எடுக்கப்படும், சுற்றி வளைக்கப்படும், இல்லாமலாக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை பொதுவாக இருக்கின்றது. பார்க்கலாம் எந்த வகையிலே இவர்களுடைய அதிரடி நடவடிக்கை அமைய போகிறது. நான் முதலில் கூறினேன், 2 போலீஸ் அதிகாரிகள் தான் சென்றார்கள் என்று. இந்த 5 பேரை பிடிப்பதற்கு இலகுவான காரியம் அல்ல. ஏஎஸ்பி ரோஹான் ஒலுகல, ஏஎஸ்பி மஹிந்த ஜெயசுந்தர ஆகிய 2 பேர் தான் இலங்கையிலிருந்து இந்தோனேஷியாவிற்கு சென்றிருக்கிறார்கள், சிஐடியினர். இவர்கள் இருவருமே, குறிப்பாக ஏஎஸ்பி ரோஹான் ஒலுகல தன்னுடைய மனைவி உட்பட குடும்பத்திற்கு இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கைக்குத்தான் நான் இந்தோனேஷியாவிற்கு செல்கின்றேன் என்று சொல்லாமல் போயிருக்கின்றார். அவர் வீட்டிற்கு கூறியிருக்கின்றார், நான் ஒரு முக்கியமான விடயத்திற்காக போலீஸ் ஒரு வேலைக்காக ஜப்பான் செல்வதாக பொய் சொல்லித்தான் சென்றிருக்கின்றார். காரணம், தன்னுடைய வீட்டிற்கு சொன்னால் கூட இந்த விடயம் எங்காவது ஒரு இடத்திலே கசைந்து விடும் என்ற ஒரு நினைப்பு அவருக்கு இருந்திருக்கின்றது. அதன் காரணமாக அவர் தன்னுடைய மனைவிக்கு கூட அவர் செல்லும் இந்த வேலையை பற்றி அவர் கூறாமல் ஜப்பான் செல்வதாக கூறி இந்தோனேஷியாவிற்கு இவர்களை பிடிப்பதற்காக சென்றிருக்கின்றார். 7 நாட்கள் இவர்களுடைய
அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் இவர்கள் இருவருமே வீதிகளில் தூங்கும் நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. பாதையோரங்களில் உறங்க வேண்டிய ஒரு நிலை சூழல் உருவாகி இருக்கின்றது. ஒருவேளை மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் திரைப்படத்தை போன்று டில்ஷான் சொல்கிறார் என்று. இல்லை, இந்த அதிகாரிகள் இலங்கை வந்ததுமே ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு இந்த விடயங்களை கூறியிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு அவர்கள் வழங்கிய பதில் தான் இது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த தேடப்பட்டு வந்த இன்டர்போல், அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இந்த 5 பேரையும் கைது செய்து வந்திருக்கிறார்கள். இதற்கு பிரதானமாக இந்தோனேஷிய போலீசார், இந்திய போலீசார், இன்டர்போல் அனைவருமே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். பெரும் அளவிலே பல வகைகளில் உதவிகளை புரிந்து பிரதானமாக இந்தோனேஷிய போலீசாரின் ஒத்துழைப்புடன் உதவியுடன் இவர்கள் இந்த குற்றவாளிகளை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்தார்கள், மிகவும் பாதுகாப்பாக. ஆனாலும் பாருங்கள், இந்த குற்றவாளிகள் அச்சமே இல்லை. அந்த முகத்தில் கேல்பத்ர பத்மே இறங்கும் போது, விமானத்தில் இறங்கும் போது சிறுத்த வண்ணம் தான் இறங்குகின்றார். அது மாத்திரமல்ல, மற்றும் ஒரு விடயம் இருக்கின்றது. கேல்பத்ர பத்மே ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக, நான் ஒரு மாதத்துக்கு முன்பு, இந்த பேலியகோடில் இருக்கிற குற்றப்பிரிவு ஒன்று, அதில் இருக்கின்றார் ஒரு உயர் அதிகாரி லிண்டன் டி சில்வா. லிண்டன் டி சில்வாவுக்கு தொலைபேசி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பை ஏற்படுத்தி, உங்களுக்கு ஒரு மகள் இருக்கின்றால் தானே, மகள் இருக்கிறான் தான் என்று ஒரு அச்சுறுத்தல் வகை, அவை பார்த்து கொள்ளுங்கள், ஏதாவது நடக்கலாம். ஆகவே இந்த நடவடிக்கை, அதாவது கேல்பத்ர பத்மேவனுடைய நண்பர் ஒருவரை, கோலையா, கேல்பத்ர பத்மேவுக்கு இலங்கையிலிருந்து வேலை செய்த 2 பேரை இந்த லிண்டன் டி சில்வா அவனுடைய தலைமையிலே போலீஸ் குழு கைது செய்தது. அந்த கோபத்தில் அவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி வெளிநாட்டிலிருந்து கேல்பத்ர பத்மே லிண்டன் டி சில்வா அதிகாரிக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு ஏற்படுத்தி சொல்கின்றார், உங்களுடைய குடும்பத்தை சற்று பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், முடிந்தால் உடனடியாக அவர்களை விடுதலை செய்யுங்கள், கைது செய்ததற்கு நான் பதில் கூறியே ஆக வேண்டும் என்றெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். இதே அதிகாரி இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரும் போது கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றிருக்கிறார் லிண்டன் டி சில்வா. அவர் சென்று கேல்பத்ர பத்மே முன்னால் இருக்கும்போது, கை விலங்குடன் இருக்கும்போது லிண்டன் டி சில்வா சொல்கிறார், தம்பி, சந்தித்து விட்டோம் என்ன, என்னை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தீர், சந்தித்து விட்டோம் என்ன என்று சிங்களத்திலே கூறியிருக்கிறார். அப்பொழுது கேல்பத்ர பத்மே தொடை நடுங்கி இருக்கின்றது. கேல்பத்ர பத்மையின் தொடை நடுங்கி இருக்கின்றது. அவர் சொல்கிறார், சார், நான் உங்களோடு சற்று கொஞ்சம் பேச வேண்டும் சார், ஒரு சிறு டைம் தாருங்கள். அதற்கு டைம் இருக்கின்றது, சந்திக்கலாம் என்று சிரித்துவிட்டு சென்றிருக்கின்றார் லிண்டன் டி சில்வா. காரணம், லிண்டன் டி சில்வாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாக கேல்பத்ர பத்மே பெரிய சண்டித்தனம் காட்டியிருக்கின்றார் தொலைபேசியினூடாக. என்னை நீங்கள் தேடு பயனில்லை, என்னை கைது செய்ய முடியாது, என்னுடைய சகாக்கள் நீ கைது செய்திருக்கின்றாய், உனக்கு பதில் நான் வழங்குவேன், பதிலை தருவேன், உங்களுக்கு உங்களுடைய மகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ஆகவே இவர் தைரியமாக பேசினார், முடிந்தால் நேருக்கு நேர் வா, பேசிக்கொள்ளலாம், நேருக்கு நேர் வா, சும்மா வெளிநாட்டில் மறைந்திருந்து இந்த போன்களில் ஏற்படுத்தி, போனில் அழைப்பு ஏற்படுத்தி அச்சுறுத்தும் இவர்களுக்கு உனக்கெல்லாம் நான் பதில் கூற வேண்டிய அவசியமில்லை, நேரடியாக வா, மூஞ்சிக்கு நேருக்கு நேராக வா என்று லிண்டன் டி சில்வா சொல்லுங்க. அதே போல வாய்ப்பு இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரும் போது அந்த வாய்ப்பு உண்டாகி இருக்கின்றது. அவர் கூறியதைப் போலவே நேருக்கு நேர் இந்த உரையாடலும் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவும் போலீஸ் அதிகாரிகள் ஊடகங்களுக்கு சொன்ன கருத்து தான் இது. இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் இந்த செய்திகள் தான் பிரதானமான இடத்தை பிடித்து வெளியாகி இருக்கின்றது. அதே போல பத்மே உட்பட குழுவினர், இவர்கள் இங்கிருந்து இலங்கை அதிகாரிகள், இலங்கையின் CID அதிகாரிகள், நான் கூறிய இருவரும், ASP ரோஹான் ஒலுகல, ASP மஹிந்த ஜெயசுந்தர் ஆகிய இருவரும் இந்தோனேஷியாவிற்கு சென்று அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் வந்த விடயம், ASP ஒலுகல இந்தோனேஷியாவுக்கு வந்த விடயம் கேல்பத்ர பத்மே உட்பட இந்த குழுவினருக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைத்திருக்கின்றது. இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை நடத்துகின்றவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்காமல் இருக்குமா? கிடைத்திருக்கின்றது. கிடைத்தவுடன் அவர்கள் இருந்த தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து இன்னொரு தொடர்மாடி குடியிருப்புக்கு மாறி தப்பி செல்கின்றார்கள். அந்த CCTV காட்சிகள் தான் முதல் தடவையாக அன்றைய தினம் வெளியானது. அவர்கள் அவருடைய ஆடைகள் எல்லாம் தயார்படுத்தி கொண்டு பெட்டிகளில் போட்டு கார் வண்டியில் ஏறி செல்வது. அவை தொடர்ந்தும் CCTV காட்சிகள் அனைத்தையும் பரிசோதித்துவிட்டு இந்தோனேஷிய போலீசாரின் உதவியுடன் 80 கிலோமீட்டர் இவர்களை பின்தொடர்ந்து சென்று இவர்கள் இறுதியாக புதிய இடத்துக்கு மாறி இருக்கிறார்கள், தொடர்மாடி குடியிருப்புக்கு. அங்கு சென்று கையும் களவுமாக இவர்களை பிடித்திருக்கிறார்கள். பிடித்தவுடன் ஒரு தகவல் இருக்கின்றது, சிங்கள பத்திரிகையில் இருந்தது,
போலீஸ் அதிகாரிகளை கண்டவுடன் கேல்பத்ர பத்மே காட்சட்டையில் சிறுநீர் கழித்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது. காட்சட்டையில் சிறுநீர் கழித்திருக்கின்றார். ஆகவே எப்படியெல்லாம் சண்டித்தனம் காட்டினார்கள். தொலைபேசியில் எடுத்து மிரட்டி அவனை கொள்ளுவேன், இவனை கொள்ளுவேன், உன்னை கொள்வேன் எல்லாம் மிரட்டியவர்கள் போலீஸ் அதிகாரிகளை கண்டவுடன் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் காட்சட்டையில். இது சிங்கள பத்திரிகையில் பதிவான இன்றைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலையில் அவர்களிடம் நான் ஆரம்பத்தில் கூறின 28 தொலைபேசிகள் இருந்த எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி இப்பொழுது இலங்கை போலீசாருக்கு இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். 7 days ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிந்து கைது செய்து இப்பொழுது இலங்கைக்கு அழைத்து வந்து இவர்களிடம் வாக்குமூலம் பெறப்படுகின்றது. இதில் பிரதானமான 3 பேர் சிஐடியினருக்கு கீழும், ஏனைய இருவரும் பாலியகோடியில் இருக்கின்ற குற்ற தடுப்பு பிரிவினருக்கு கீழும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். என்ன நடக்கும் என்பது குறித்து அனைவரும் அவதானித்து வண்ணம் இருக்கிறார்கள். பார்க்கலாம், நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகின்றது, இவர்கள் விசாரணை மூலம் என்னென்ன விடயங்கள் தெரிய வருகிறது. காரணம், பெருமளவிலான இவர்களுடைய நெட்வொர்க்கில் பிரதானமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். போலீஸ் அதிபர் கூட சொல்லியிருந்தார், இவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு புகைப்படம் அண்மையில் இந்த கைதுக்கு பின்னர் வெளியானது. நாமல் ராஜபக்சவனுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர், அதுவும் நாமல் ராஜபக்ச நெருக்கமாக இருக்கிறார், அருகில் அமர்ந்து இருக்கின்ற ஒரு நபர், இவர் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர். அவரும் கேல்பத்ர பத்மையும் ஒரு ஸ்விம்மிங் பூலில் எடுத்த ஒன்றாக நீராடி கொண்டிருக்கின்ற ஒரு புகைப்படம் வெளியாகிவிட்டது. இப்பொழுது பெரும் சர்ச்சை. இந்த புகைப்படம் வெளியானது நாமல் ராஜபக்சனுடைய முகமும் சற்று சரியில்லை. என்ன இருக்கின்றதோ தெரியவில்லை, பார்க்கலாம். விசாரணைகளில் ஒவ்வொரு விடயங்கள் வெளிவரத்தானே போகின்றது. அவை நாமல் ராஜபக்சவுடன் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த ஒரு நபர் கேல்பத்ர பத்மியுடன் நெருக்கமாக, அதாவது இந்த நீராடி கொண்டு இருக்கின்றார் ஸ்விம்மிங் பூலில். ஆகவே இந்த ரஞ்சன் ராமநாயக்க சொல்வார்கள், முக்கம யாழ்வோம் அல்லி, அவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று இப்பொழுது இந்த அரசியலில் பேசப்பட்டபடி இந்த பாத்தாள நடவடிக்கைகளுக்கும் பேசப்படுவதாகத்தான் தெரிகிறது. அவர்கள் எல்லோருமே நண்பர்கள். அரசியல் ஆசீர்வாதம் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆகவே இந்த புகைப்படம் இப்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாமல் ராஜபக்ச பக்கம் பார்வை திரும்பி இருக்கின்றது. அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு இந்த கட்சியில் இருப்பவர்களுடைய பக்கம் திரும்பி, நான் சொல்லவில்லை நாமல் ராஜபக்ச நேரடியாக இதில் தொடர்பாக இருக்கிறார் என்று, சிங்கள பத்திரிகைகள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட விடயம் தான் இது. பார்க்கலாம், விசாரணைகளில் இனி என்னென்ன உண்மைகள் வெளியே வரத்தான் போகின்றது. அப்போது தெரிந்து கொள்ளலாம் இது உண்மையா பொய்யா என்று. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட புகைப்படம் தான் பதில் சொல்கின்றது. கேல்பத்ர பத்மேவுக்கும் மொட்டு கட்சியின் அந்த உறுப்பினருக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இதுதான் போலீஸ் அதிபரும் சொல்கிறார். கடந்த காலங்களில் அரசியல் ஆசீர்வாதத்துடன் அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புடன் தான் இவர்கள் எல்லாம் செயற்பட்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். அதே போல இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெறுவது எதிர்த்தரப்பினருக்கு சற்று சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது போல. காரணம், நாமல் ராஜபக்ச ஒரு ஊடக சந்திப்பில் கூறுகின்றார், இப்படியான ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். குற்றவாளிகள் அழைத்து வரப்படுவது இது முதல் தடவை அல்ல. இதற்கு முன்பதாகவும் அனைவரும் அழைத்து வந்தார்கள் குற்றவாளிகளை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பல்கள் இதற்கு முன்னரும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இது ஒன்று முதல் தடவை அல்ல என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பேசிய நாமல் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பலை நாட்டுக்கு கொண்டு வரும் போது அவர்களை வரவேற்க அமைச்சர் செல்கின்றார். இந்த அரசாங்கம் அவர்களின் சில தவறுகளை மூடி மறைக்க சில கண்காட்சிகளை நடத்துகின்றது. ஆகவே இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாகவே என்ன சொல்ல வாரார் என்றால் நாமல் ராஜபக்ச குற்றவாளிகளை வரவேற்க அமைச்சர் சென்றாராம் விமான நிலையத்துக்கு. தவறான விடயம். அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்றங்கள் ஈடுபட்டு கைதான இந்த குற்ற கும்பல் விமான நிலையத்துக்கு வரும்போது அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டிய ஒரு கடமை போலீஸ் திணைக்களத்துக்கு இருக்கின்றது. அது அன்றைய தினம் நடந்தது. அதே போல இவர்களை கைது செய்ய உதவிய இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு கடமை இந்த அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அதாவது போலீஸ் திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட. அதன் அடிப்படையில் தான் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவரும் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய, போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் அவர்கள், எஸ்பி உட்லர் அவர்கள் அனைவரும் சென்று, அதே போல சிஐடியின் உயர் அதிகாரிகள், நான் ஆரம்பத்தில் சொன்ன லிண்டன் டி சில்வா உட்பட அந்த குழுவினர், பாலியகோட குற்றப்பிரிவின் அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் சென்றதற்கான காரணம் இத்தனை நாட்கள் சவாலாக இருந்து தேடப்பட்டு வந்த குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதை பார்ப்பதற்காகவும் அவர்கள்
எப்படியெல்லாம் அவர்கள் முதற்கட்ட விசாரணைகள் சிஐடிக்குள் இடம்பெற்றது. அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது சிஐடிக்குள் முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அங்குதான் நான் சொன்ன அந்த உரையாடலாம் இடம்பெற்றது. ஆகவே நாட்டுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. ஒரு போலீஸ் திணைக்களம் நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். நினைவு பரிசுகளை, நினைவு சின்னங்களை வழங்கி, நினைவு பரிசுகளை வழங்கி ஒரு நன்றிகளை தெரிவித்து ஒரு உரையாடலாம் செய்து அவர்கள் அங்கிருந்து திரும்புகின்ற காட்சிகளை நாங்கள் அன்றைய செய்திகளில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இதைத்தான் நாமல் ராஜபக்ஷ உட்பட இந்த எதிர்த்தரப்பினர் விமர்சிப்பதை அவ்வாறு காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த சம்பவம் தான் கேல்பத்ர பத்மை இப்பொழுது இந்த வழங்கிய விசாரணைகளில் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த அதிகாரிகள் அன்றைய தினத்தில் அங்கு வருகை தந்திருக்காவிட்டால் 2 நாட்டில் எங்களுடைய வாளை கூட உங்களால் பிடித்திருக்க முடியாது என்று கேல்பத்ர பத்மை உட்பட இந்த குழுவினர் இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். காரணம், இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார்கள் இந்தோனேசியாவில் இருந்து துருக்கி நாட்டை நோக்கி செல்வதற்கு. அங்கு இவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் திட்டமிட்டு ஒழுங்கு செய்து விட்டிருக்கிறார்கள். ஒருவேளை குறித்த தினத்தில் இவர்கள் அங்கு செல்லவில்லை என்றால் இன்னமும் இவர்கள் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளாகத்தான் இருந்திருப்பார்கள். ஒரே நேரத்தில் அதிரடியாக இவர்கள் செயற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த குற்ற கும்பலை பிடிக்க இலங்கை உட்பட இந்தோனேசியா போலீசாருக்கு முடிந்திருக்கின்றது. இவர்கள் துருக்கி சென்று அங்கிருந்து இந்த பாதாள நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்தான் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது இப்பொழுது தோல்வியில் முடிந்து கைதாகி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இதுவரை இந்த குற்ற கும்பல் 20 நாடுகளில் மாறி மாறி வசித்து வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் துபாய், தாய்வான், மலேசியா உட்பட 20 நாடுகளில் இவர்கள் தங்கி பாருங்கள் எவ்வளவு பணம் இவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று. 20 நாடுகளில் இந்த 5 பேரும் 6 பேர் அவருடைய மனைவி பெக்கோசவனுடைய மனைவியும் கைதானார். அவர் வேறாக சிஐடியில் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். 3 வயது பிள்ளை உறவினர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது எவ்வளவு பணம் இவர்கள் கையில் இருந்திருக்கும். அனைத்துமே இந்த பாதாள நடவடிக்கைகள், போதைப்பொருள் வர்த்தகத்தால் சேர்க்கப்பட்ட பணம். கேல்பத்ர பத்மேவுக்கு 10 கோடி பெறுமதியான ஒரு ஹோட்டல் கம்பகாவில் இருக்கின்றது. அது பற்றி இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் வைத்துத்தான் இங்கு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், ஆங்காங்கே துப்பாக்கிகள் வெடிப்பதற்கு இவர்கள் பிரதான காரணமாக இருந்திருக்கிறார்கள். பலரை கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இறப்பவர்களும் சாமானியர்கள் அல்ல, அவர்களும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள். ஆனால் இப்படி சட்டத்தை தன் கையில் எடுக்க முடியாது. தன் போலீஸ் திணைக்களம் கூறி வந்தது, சட்டத்தை கையில் எடுக்க விட முடியாது, துப்பாக்கிகளை கையில் எடுத்து நினைத்தபடி சுற்றுத்தள்ள யாருக்கும் அனுமதி கொடுக்க முடியாது. அதுதான் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அவை அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. கேல்பத்ர பத்மை உட்பட குழுவினருக்கு அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள், குடிவரவு குடியரசு திணைக்கள அதிகாரிகள் தொடர்பு பட்டிருப்பதாக இந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. புதிய லிஸ்டுகள் விரைவில் வெளியாகும் என்பதும் இப்பொழுது வெளியான ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இந்த குற்ற கும்பல்களுக்கு உதவிய அரசியல்வாதிகள் யார், போலீஸ் அதிகாரிகள் யார், இராணுவ அதிகாரிகள் யார், குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் யார், இன்னும் யார் யார் தொடர்பாக இருந்திருக்கிறார்கள் என்ற புதிய லிஸ்ட் விரைவில் வெளியாக போகின்றதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதில் தெரிந்து கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல யார் யார் என்னென்ன மாதிரியான உதவிகளை இவர்களுக்கு வழங்கினார்கள், அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், உள்ளே செல்ல தயாராக இருக்கத்தான் இருக்கின்றது. இனி அதையும் நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நின்று விட்டதா? இல்லை. நேற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு, இன்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. நான் ஆரம்பத்திலே கூறினேன் இந்த காணொலியின் ஆரம்பத்தில். அதன் அடிப்படையில் பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இங்கு முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. கேல்பத்ர பத்மை உட்பட இந்த 5 பேர் இல்லாவிட்டாலும் கூட இன்னும் ஏராளமானோர் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளில் இருந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கைக்குள்ளும் இருந்து ஒரு சிலர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் மேலும் 18 பிரதான பாதாள குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இவர்களையும் கைது செய்தால்தான் இந்த துப்பாக்கிச்சூடு கலாச்சாரத்தை, துப்பாக்கிச்சூடு பயன்பாட்டினை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும் என்று போலீஸ் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பட்டுவத்திய சாமர, குடு சலிந்து, கஞ்சிபானி இம்ரான், கனேமுள்ள சஞ்சீவ தரப்பில் சிலர், குடு அஞ்சு, லலித் கண்ணங்கர் அதாவது பஸ் லலியா, தேவட்டகோட ருவான், ஓமாகம அந்தையா, துபாய் அமித, கொஸ்கோட சுஜி, தேப்பாலே மல்லி, இப்படி இன்னும் பலர் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களையும் உடனடியாக கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை போலீஸ் துரிதப்படுத்தி இருக்கின்றது. இதுவரை காலமும் நடவடிக்கைகள் நடந்தது, ஆனால் கைதுகள் இடம்பெறவில்லை. இன்று புதிய போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரை தலைமையில் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் ஏஎஸ்பி ரொஷான் ஓல்களை கூறுகின்றார், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடனுக்குடன் அவருக்கு அழைப்பை மேற்கொண்டு விடிய நேரங்களில்
நள்ளிரவு நேரங்களில் அழைப்பை ஏற்படுத்தி என்ன நடக்கின்றது, எப்படி இதை செய்ய போகின்றீர்கள், முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கின்றார், இதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதிரடியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆலோசனைகளின் அடிப்படையில் தான் போலீஸ் திணைக்களத்துக்கு இது இலகுவாக இருக்கின்றது. இப்பொழுது இதுவரை பாத்தாள் உலக இந்த குற்ற கும்பல்கள் சம்பந்தமாக பேசி வந்தோம். தொடர்ந்து பேசுவதிலும் பயனில்லை. எத்தனை நாட்கள் தான் இவர்களுடைய பேரை நாங்கள் கூவிக்கொண்டிருப்பது? காரணம், போலீஸ் மாதிபர் கூட அன்று இவர்களை கைது செய்து விமான நிலையத்துக்கு அழைத்து வரும்போது கப்போ ஃபோம் கரண்டெப்பா என்ற வகையில் கூறுகிறார். அதாவது சில்வாண்டு போன்ற இவர்களை தொடர்ந்து பிரபல்யமாக்க வேண்டாம், இதை பெரிதாக்க வேண்டாம் என்று போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். ஆகவே இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவதிலும் பயனில்லை. ஆனால் எப்படியோ இந்த குற்ற நடவடிக்கைகள் நாட்டில் ஒழிய வேண்டும், முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கு முன்பதாக தெரியும், மாக்கந்துரை மதுஷ் அழைத்து வரப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கொண்டு வரப்பட்டு விசாரணைக்காக ஆயுதங்களை காண்பிப்பதற்காக மாளிகா தொடர்மாடி குடியிருப்புக்கு அழைச்செல்லப்பட்ட போது அங்கு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டது சாதாரண விடயமல்ல. காரணம், அவருக்கு உதவிய பல அரசியல் வாதிகள் யார் என்பது கடைசி வரை தெரியாமலே போய்விட்டது. அதே தவறு இவர்களுக்கும் இடம்பெற்றுவிடக் கூடாது. இவர்களை வைத்து விசாரித்து அந்த அரசியல்வாதிகள் யார், நாட்டை சீர்குலைத்து நாட்டை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அரசியல்வாதிகள் யார் என்பதை வெளிப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். கஞ்சிபான் இம்ரான் போன்றோர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு பிணை வழங்கப்பட்டு அடுத்த நாளே அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடினார்கள். அவர்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். இப்படியானவர்கள் காரணமாகத்தான் நாட்டில் இன்னமும் இந்த ஆயுத கலாச்சாரம் நிலுவையில் இருக்கின்றது. இவற்றை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றமாக இருக்கலாம், சட்ட இந்த பிரிவுகளாக இருக்கலாம், போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம், அனைவரும் அவருடைய கடமையை சிறப்பாக செய்தால் இது எல்லாமே முடிவுக்கு வரும் என்று தான் மக்கள் நம்புகிறார்கள். பார்க்கலாம் இவருடைய இந்த விசாரணையின் கீழே வழக்குகளின் போது என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று. அடுத்ததாக அந்த செய்திகளை தொடர்ந்து முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று யாழ்ப்பாண விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். யாழில் கடவுச்சொட்டு அலுவலகம் திறப்பு, மண்டைத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அடிக்கல் நாட்டுதல், மயிலிட்டு மீன்பிடி துறைமுக 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் நூலக அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வட்டுவாகல் பாலத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. வடக்கில் அமைய பெறவுள்ள இலங்கையின் 2வது தெங்கு முக்கோண வலய அடிக்கல் புதுக்குடிப்பில் செய்யப்படவிருக்கிறது. இவ்வாறான பல நற்பணிகள் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால். ஆனால் பிரதானமாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட 2 திட்டங்கள் தான். ஒன்று, யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். இந்த இரண்டிலும் திறக்கப்படும் போது இதற்கு முன்பதாக இந்த பெயர் பலகைகள் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் தானே. கௌரவ ஜனாதிபதி இவருடைய பேர், இதை அந்த அமைச்சருடைய பேர், யார் யார் பெயரை போட்டுக்கொள்ள வேண்டுமோ அனைவருடைய பேரும் இருக்கும். ஆனால் இன்றைய இந்த திறப்பு விழாவின் பின்னர் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பேர் பலகை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழில் ஆரம்பித்திருக்கின்றது. முதல் தமிழில் ஆரம்பித்த நிலையில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என்றுதான் அந்த பெயர் பலகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது சமூக வலைத்தளங்களில் பலரும் இதுவரை விமர்சித்தவர்களும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்ற எங்கும் பெயர் பதியப்படவில்லை. அதே போல அமைச்சர்கள் யாருடைய பெயரும் இல்லை. மிக முக்கியமாக பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் என்று உண்மையை அந்த பெயர் பலகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை மக்களுடைய நிதியை பயன்படுத்தி என்று எங்காவது இருந்திருக்கின்றதா? இருந்தாலும் கூட இது இன்று பிரதானமாக பேசப்படுகின்றது, வரவேற்கப்படுகின்றது. அதே போலதான் கிரிக்கெட் மைதானம், யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் அரங்கின் அந்த பெயர் பலகையில் இப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே திறமைகளை கொண்ட ஒவ்வொரு இலங்கை கிரிக்கெட் வீராங்கனைக்கும் தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான சம வாய்ப்புகளை வழங்கும் எண்ணக்கருவின் அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் தேசிய அபிவிருத்தி பாதை திட்டத்தின் கீழ் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் உள்ளடங்கலான நிறைவேற்று குழுவினர் விடுத்த அழைப்பின் பேரில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான அமைச்சரின் பங்கேற்புடன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் கரங்களினால்
2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டதென்று அவ்வளவு அழகாக தமிழிலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் போடப்பட்டிருக்கின்றது. இந்த 2 புகைப்படங்களும் இன்று வரவேற்பை பெற்று அனைவராலும் நல்ல பதிவுகளோடு கருத்துக்களோடு பகிரப்பட்டு வருகின்றது. இவைதான் இன்றைய நாளில் பதிவான மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இந்த கேஎல் பத்ர பத்மி உள்ளிட்ட இந்த குற்ற கும்பல்கள் விசாரணைகளில் வெளியான தகவல்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அதை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கிறோம். நாளைய தினமும் இன்னும் பல புதிய தகவல்கள் வெளியாகலாம். வெளியாகின்ற விடயங்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க நாம் தயார். நாளையும் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் டில்ஷான் வின்சன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.